கொக்கோ கோலா 2 முறை இந்த இந்தியன் கோலாவை கொல்ல பார்த்துச்சு. ஆனா இன்னைக்கும் அந்த கோலா தான் நம்ம ஃபேவரட். 1977ல கோக்கோட சீக்ரெட் ஃபார்முலாவை கொடுக்க சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் ஃபோர்ஸ் பண்ணாங்க. அதனால கொக்கோ கோலா இந்தியாவை விட்டு போயிருச்சு. அவங்க விட்டுட்டு போன மார்க்கெட்டை பிடிக்க நினைச்ச பார்லே பிஸ்கட் கம்பெனி தம்ஸ் அப் லான்ச் பண்ணாங்க. அமெரிக்க கம்பெனிகளை விட இந்திய கம்பெனியான பார்லேவுக்கு நம்ம மக்களோட டேஸ்ட் நல்லாவே தெரிஞ்சிருந்தது. சோ அவங்க தம்ஸ் அப்ப மற்ற கோலாவை விட ஸ்பைசியாவும் ஸ்ட்ராங்காவும் உருவாக்குனாங்க. இதனால 80sல தம்ஸ் அப் இந்தியாவோட நம்பர் 1 கோலா பிராண்டா மாறிச்சு. பட் 1993ல கொக்கோ கோலா இந்தியாவுக்குள்ள திரும்பவும் என்ட்ரானாங்க. வந்த உடனே அவங்க மார்க்கெட்டிங்ல கோடிகளை கொட்டி தம்ஸ் அப்ப அழிக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா இந்திய மக்கள் திரும்ப திரும்ப தம்ஸ் அப் தான் வேணும்னு கேட்டு வாங்கி குடிச்சாங்க. சோ வேற வழி இல்லாம பார்லே கிட்ட இருந்து தம்ஸ் அப்ப வாங்கிக்கிட்டாங்க கொக்கோ கோலா. இதுக்கப்புறம் தான் கோக் கம்பெனியோட சுயரூபம் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. தம்ஸ் அப் உற்பத்தியை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் மக்கள் கோக்க வாங்குவாங்கன்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா தம்ஸ் அப் இல்லனா எதுவுமே வேணாம்னு மக்கள் சொல்ல தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் தான் தம்ஸ் அப்போட வேல்யூ அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது. சோ டேஸ்ட் தி தண்டர் விளம்பரங்கள் மூலமா தம்ஸ் அப்பையும் அவங்க மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கும் இந்தியாவுல கோக் பெப்சியை விட தம்ஸ் அப் தான் அதிகமா விற்பனை ஆகுது. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் பிசினஸ் விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.